அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ், ஸ்மால் சாம்பிள், டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மெயின்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சம்ல என்ன குடுத்திருக்கோம்? சாம்பிள்ஸ் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப்ஸ் வேர் டெஸ்டட் ஃபார் லென்த் ஆஃப் லைஃப் அண்ட் த ஃபாலோவிங் டேட்டா வேர் ஒப்டைன்ட். சாம்பிள் 1, சாம்பிள் 2 அதனோட சைஸஸ் டிஃபரண்ட் சைஸஸ் வித் மீன் குடுத்திருக்கோம். கரஸ்பாண்டிங் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருக்கோம். இது கிளியர்லி ஸ்மால் சாம்பிள் சைஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சாம்பிள் சைஸு. ஏன் இது ஸ்மால் சாம்பிள் சைஸ் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, போத் N1, N2, N1 அண்ட் N2 ரெண்டுமே லெஸ் தென் 30 தான் இருக்கு. லெஸ் தென் 30னாலே ஸ்மால் சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லுவோம். என்ன செக் பண்ண சொல்றோம்? இஸ் த டிஃபரன்ஸ் இன் த மீன்ஸ் சஃபிஷியன்ட் டு வாரண்ட் தட் சாம்பிள் 1 பல்ப்ஸ் ஆர் சுப்பீரியர் டு சாம்பிள் 2. சுப்பீரியர்னா அதிகமா இருக்கணும். யாரை விட அதிகமா இருக்கணும்? சாம்பிள் 2 விட அதிகமா இருக்குமான்னு கேட்கும். சரிங்களா? கிவன் டேட்டாஸ்ன்றத முதல்ல எடுத்து எழுதிருவோம். என்ன குடுத்திருக்கோம்னு பார்ப்போம். வாட் இஸ் கிவன்? சாம்பிள் சைஸ் N1 ஓட வேல்யூ 8, N2 7, then sample mean X1 bar value 1234, X2 bar ஓட வேல்யூ 1036, ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் S1, சாம்பிள் 1 ஓட ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் 36 hours, சாம்பிள் 2 ஓட ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் 40 hours. These data are given. இல்லைங்களா? சம்முக்குள்ள போனா ஃபர்ஸ்ட்ல என்ன சார் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நல் ஹைபோதசிஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நல் ஹைபோதசிஸ்ன்றது H0. ஸ்டெப் 1 H0. H0 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல் ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவோம். நல் ஹைபோதசிஸ். இங்க 2 பிராண்ட் ஆஃப் பல்ப்ஸ் யூஸ் பண்றோம். 2 டிஃபரண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் பல்ப் யூஸ் பண்றோம். பல்புன்னா பல்பு தான் சார். அது என்ன சார் டிஃபரண்ட் பிராண்ட் ஆஃப் பல்பு? எல்லா பல்பும் ஒரே மாதிரி தான் சார் வேலை செய்யும். இந்த பல்புனாலும் சரி, அந்த பல்புனாலும் எந்த கம்பெனி பல்புனாலும் சரியா தான் வேலை செய்யும்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன சொல்றோம்? X1 பார் ஈக்குவல்ஸ் டு X2 பார். 2 பல்புனா ஒன்று தான். பல்புனா ஒன்று தான் சார். எந்த பிராண்ட் எடுத்தாலும் என்ன எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ H1 ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அது என்ன சார் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னா? இல்லை சார், பல்பு 2 கம்பெனி வேற தான். அந்த கம்பெனி பல்பு வேற தான், இந்த கம்பெனி பல்பு வேற தான். 2க்கு சம்பந்தம் இல்லை. அதே சமயத்தில் சொல்றோம் சாம்பிள் 1 கம்பெனி 1 பல்பு சுப்பீரியர். அப்போ அதே X1 தான் சுப்பீரியர். X1 தான் சுப்பீரியர் சொல்றோம். அப்போ X1 கிரேட்டர் தேன் X2 இருக்கணுங்கிறோம். அதான் செக் பண்ண சொல்றோம். கம்பெனி 1ஓட பல்ப்ஸ் ஹை குவாலிட்டி தேன் கம்பெனி 2, அதான் சுப்பீரியர் தேன் சொல்றோம். இப்போ சுப்பீரியர்னு X1 தான் சுப்பீரியரா இருக்கும். அப்போ X1 கிரேட்டர் தேன். இப்போ கிரேட்டர் தேன் வந்தாலே என்ன ஆகும்? இது ஒன் டெய்ல்டு போயிடும். ஒன் டெய்ல்டு டெஸ்ட் ஆயிடும். அதுலேயுமே ஒன் டெய்ல்டில் கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணும். அப்போ கிரேட்டர் தேன் என்ன ஆகும் சார்? ரைட் டெய்ல்டு டெஸ்ட் ஆயிடும். கிரேட்டர் தேன் என்ன ஆயிரும்? ரைட் டெய்ல்டு டெஸ்ட் ஆயிடும். ஒன் டெய்லில் ரைட் டெய்ல்டு. சரிங்களா? ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 2 என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் தான். அது என்ன சார்? ஃபார்முலா வேற ஒன்றும் இல்லை சார். இதில் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான் சார். டி, இங்கே ஸ்மால் சாம்பிள்லாம் டி யூஸ் பண்ணுவோம். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன். அப்போ X1 பார் மைனஸ் X2 பார் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் S1 ஸ்கொயர் பை N1 பிளஸ் S2 ஸ்கொயர் பை N2. வித் யாரோட செக் பண்ணணும்? T alpha with N1 plus N2 minus 2 degrees of freedom டேபிளில் இவரோட தான் செக் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்க. X1 பார் வேல்யூ என்ன சார்? 1234 மைனஸ் X2 பார் வேல்யூ 1036 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் S1 வேல்யூ என்ன சார்? 36 ஸ்கொயர் பை N1 என்ன சார்? 8, S2 என்ன சார்? 40 ஸ்கொயர் பை N2 7. இதில் கேல்குலேஷன் பார்ட் ரொம்ப சிம்பிள் தான் சார். லாஜிக் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ போட்டு பாருங்க சார். கேல்சி எடுத்து 1234 மைனஸ் 1036. இப்போ நியூமரேட்டர் என்ன சார் வருது? 198 வருது. சரிங்களா? டினாமினேட்டரில் பாருங்க சார். 36 ஸ்கொயர்
divided by 8 plus 40 square by 7. அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 19.76 அப்ராக்சிமேட்டா. அப்போ 198 டிவைடட் பை ஆன்சரை போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10.01 கிடைக்குது. அப்ராக்சிமேட்லி 10.01. டெசிமல்ல மைல்டு வேரியேஷன் இருந்தால் பெரிய சேஞ்ச் ஆகாது சார், டைரெக்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சார் பண்ணணும்னா டேபிள் வேல்யூ போகணும். சரிங்களா? ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல. அப்போ ஆல்ஃபா என்ன சார்? டிஃபால்ட்டாக 5% இல்லைன்னா 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இங்கே என்ன சார் யூஸ் பண்ணுறோம்? கிளியர்லி ரைட் டெய்ல்டு யூஸ் பண்ணுறோம். ரைட் டெய்ல்டு டெஸ்ட்டு. இன்னும் என்ன சொல்லணும், இல்லை ஒன் டெய்ல்டு சொன்னாலும் சரி, ஒன் டெய்ல்டில் ரைட் டெய்ல்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ டி ஆல்ஃபா with n1 plus n2 minus 2 degrees of freedom. So alphaன்றது 0.05 level of significance. n1 value 8, n2 7. So 8 plus 7 minus 2. அப்போ என்ன வரும்னு பாருங்க சார். t 0.05, 8 plus 7னா 15, 15ல 2 போச்சுன்னா 13 degrees of freedom. டேபிள் என்ன வருதுன்னு பாருங்க சார். 0.05, 13 degrees of freedom. ஒன் டெய்லில் பார்க்கணும். கிளியராக ஒன் டெய்லில் பார்க்கணும். அப்போ ஒன் டெய்ல்டுன்னு எங்கன்னு பாருங்க சார். ஸோ இதுதான் ஒன் டெய்ல்டு, இது டூ டெய்ல் கிடையாது. ஒன் டெய்ல்டில் 0.05னா இந்த டேர்ம் தானே சார் வரும், மிடில் இருக்கக்கூடியது. ஸோ ஒன் டெய்ல்டு 0.05 வித் 15 degrees of freedom இல்லைங்களா சார்? 15 சார் 13 சாரி 13 degrees of freedom இல்லைங்களா? இப்போ 13 degrees of freedom என்னன்னு பாருங்க சார். இதுதான் 13 degrees of freedom. இப்போ 13 கரஸ்பாண்டிங்கான வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க சார் டேபிளில். ஸோ இந்த வேல்யூ வந்துருக்குமா 1.771. மேலே இருந்தும் கரெக்டாக கோயின்சைட் ஆகணும் சார், கீழே இருந்தும் கோயின்சைட் ஆகணும். ஸோ 1.771. அப்போ பேஸ்ட் பண்ணுங்க சார். 1.771. சரிங்களா? ஸோ அடுத்தது கன்க்ளூஷன் போகணும் இல்லைங்களா? ஸோ கன்க்ளூஷன் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ டேரெக்டாக நம்ம வேல்யூ வச்சு சொல்ல முடியாது சார். படத்தை போட்டால் நமக்கு கன்ஃபியூஷனே வராது. படத்தை போட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்ஃபினிட்டி, இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் இன்ஃபினிட்டி, மிட் வேல்யூ 0. ஸோ டேபிள் வேல்யூ என்ன சார்? 1.771. கிளியர்லி இது ரைட் டெய்ல்டு டெஸ்ட். அப்போ ரைட் சைடு மட்டும் தான் வந்துடும். ரைட் டெய்ல் டெஸ்ட்டும் ரைட் சைடு மட்டும்தான். 1.771. இந்த சேவ் பண்ண ரீஜன்ஸ் எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன், பிகாஸ் இது ரைட் டெய்ல்டு டெஸ்ட். இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன். இதில் ஃபெயில் ஆச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாமே அக்செப்டன்ஸ் ரீஜன். இதெல்லாமே அக்செப்டன்ஸ் ரீஜன். ஓகே, இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூன்னு பார்க்கணும். கேல்குலேட் பண்ண வேல்யூ என்ன சார்? 10.01, அப்ராக்சிமேட்லி 10. இப்போ 1.7ன்றது இங்கே இருக்குது. அப்போ 10ன்றது என்ன ஆகும் சார்? கண்டிப்பாக தாண்டி தான் இருக்கும். 10ன்றது இந்த 1.771 தாண்டி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ 10ன்றது அப்ராக்சிமேட்டா, டி ஆல்ஃபான்றது 10. இப்போ 10ன்றது கரெக்டாக எதில் சார் விழுகுது? ரிஜெக்ஷன் ரீஜனில் தான் விழுகுது. ஸோ நம்ம கன்க்ளூஷன் எழுதிடலாம். ஃப்ரம் டயக்ராம் we conclude that என்ன சார் பண்ணலாம்? ரிஜெக்ஷன் ரீஜன் விழுந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? we reject H0. ஸோ we reject H0. அப்போ என்ன சார் பண்ணணும்? accept H1. அது என்ன சார் H1? X1 கம்பெனி 1 பிராண்ட் பல்பு கட்டாயம் கம்பெனி 2 பிராண்ட் பல்பை விட ஹையராக தான் இருக்கு. ஸோ சாம்பிள் 1 இஸ் சுப்பீரியர் தேன் சாம்பிள் 2. ஸோ வி ரிஜெக்ட் H0 பண்ணிட்டோம், அக்செப்ட் H1. கம்பெனி 1ஓட பிராண்டு கம்பெனி 2 விட சுப்பீரியராக இருக்குன்றதை கன்க்ளூட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ டயக்ராம் போட்டோம்னா மேக்ஸிமம் நம்ம அந்த இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.